தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு நிறையவே வந்துட்டு ட்ரெண்டான ஒரு கண்டென்ட்டெல்லாம் வரும் போகும். ஆனால் இந்த ஒரு ஹாரர் கண்டென்ட் மட்டுமே வந்துட்டு எப்போதுமே வந்து இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவில் ஹாரர் கண்டென்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல. அதாவது 90% யாருமே வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணல. மீதி 10% தான் வந்து ஒழுங்காகவே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு டாப் 10 பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் எதுன்ட்டுனால வந்து பார்க்கலாம். இது தமிழ் சினிமாக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு. இதில் போய் அனபிலா காணோம் அதை காணோம் இதை காணோனாலாம் வந்து சொல்லக்கூடாது. இது தமிழ் சினிமாக்குள்ளார லிஸ்ட். இதுல உங்களுக்கு எது வந்து மிஸ் ஆகி போயிருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. போன வீடியோக்கு நல்லாவே வந்து ரீச் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். இதில் 10வது இடம் பிடிச்சிருக்கிறது நயன்தாராவோட மாயா. இந்த படத்துக்கு நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிடச்சிச்சு. முக்கியமாக இதோட ஸ்டோரியே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதாவது தேட்டருக்குள்ளார வந்து பேய் இருக்கும். அதாவது தேட்டரில் படம் பார்க்க போகிறவங்கள எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி அந்த தேட்டருக்குள்ளார இழுத்து கொலை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை லைனே வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து பிடிச்சனால இது ஒரு நல்லாவே வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து கிடச்சிச்சு. ஆனால் இதையே நான் 10th பிளேஸில் வந்து வச்சிருக்கானா. இதுக்கப்புறம் வர்றது 2 படமே வந்து அண்டர் ரேட்டடாக வந்திருக்கும். அதாவது இதோட அது கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குன்றதுனால இதுக்கு நான் 10th பிளேஸ் வந்து கொடுக்குறேன். இது கரெக்டாக ஒரு 12 மணி ஆக ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 9th பிளேஸில் சாத்தான் தி டார்க். இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி வந்து நினைக்கிறேன். ஆமாம், ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருமே அந்த படத்தை வந்து பெருசாக வந்து ரிவ்யூ வந்து பண்ணலை. ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படம் தான். ஏன்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியில் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. முக்கியமாக அந்த ஒரு இன்டர்வல் சீனில் வந்துட்டு பாட்டியை ரிவீல் பண்ணுற ஒரு சீனெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே வந்து பயங்கரமாக வந்துருக்கும். நல்லாவே வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து நம்மளை என்டர்டைன் வந்து பண்ணுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. உங்களுக்கு டைம் கிடைச்சானா இந்த சாத்தான் தி டார்க் படத்தை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம 8வது இடத்துல வந்து பார்க்க போகிறது பேச்சு. இந்த படத்தையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் வந்து பெஸ்ட் ரெக்கமெண்டில் இந்த ஒரு படத்தையும் வந்து சேர்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டில் வச்சு தான் வந்து காட்டியிருப்பாங்க. இதில் பெருசாக ஹாரர் இல்லாட்டினாலும் த்ரில்லர் வந்து பயங்கரமாக வந்துருக்கும். நம்மளை என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்கும். ஆனால் இந்த படமும் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை. இதையும் நான் வந்து பெஸ்ட் ரெக்கமெண்டில் வந்து போடுறேன். ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை நீங்கள் வந்து மஸ்ட் வாட்ச் வந்து பண்ணலாம். ஒரு 10 இல்லை 12 பேரை வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து போகிற மாதிரி தான் இந்த ஒரு கதை இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளார மாட்டி மீதி எத்தனை பேர் வந்து வெளியே வராங்கன்ட்டு சொல்லித்தான் இந்த படத்தோட கதை லைனே வந்திருக்கும். கதை லைன் வந்துட்டு பழசாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்காகவே அந்த டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம 7வது இடத்துல பார்க்க போகிறது அவள். இந்த படத்தில் வந்து சித்தார்த்தை வந்து நடிச்சிருப்பார். ஒரு பக்காவான ஒரு ஹாரர் படம். இதுவுமே வந்து தரமாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரத்தான் வந்து நடக்கும். மெயின் சப்ஜெக்டே வந்து அங்கே தான் இருக்கும். ஆனால் தரமாக வந்து த்ரில்லராக வந்து எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த ஒரு படம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சித்தார்த்தோட ஆக்டிங்கெல்லாம் ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்துருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து தரமாக வந்து இருக்கும். அதாவது ஒரு கொரியன் ஃப்ளாஷ்பேக்காக வந்து இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கே வந்து தரமாக வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த ஒரு படம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த ஒரு படத்தை வந்து பார்த்துருப்பீங்க? 6வது இடத்துல எல்லாருமே வந்து கிழிச்சு தொங்க விட்ட படம் தான் அரண்மனை. இந்த ஒரு படத்தை வந்துட்டு எத்தனை வாட்டி தான் வந்து சன் டிவியில் போட்டாலும் சரி, இல்லாட்டி இதவே வந்துட்டு பார்ட் 3 என்னமோ பார்ட் 4 வரைக்கும் என்னமோ வந்து எடுத்தாங்க. எல்லாம் சேம் கான்செப்ட் தான். ஆனால் இந்த ஒரு பார்ட் 1 மட்டும் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு காமெடி கலந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சுந்தர்சி இந்த ஒரு அரண்மனையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் நல்லா வந்து எடுத்திருப்பாரு. மீதி எல்லாமே வந்து கிரிஞ்சு காமெடியோட பார்க்கறக்கே வந்துட்டு நல்லா இருக்காது. இந்த ஒரு படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பேயை காட்டுறன்ட்டுன்னு சொல்லி த்ரிஷா அப்படின்ட்டுனால வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. த்ரிஷாவெல்லாம் பேயின்ட்டுன்னு சொல்ல யாருமே வந்து நம்பவும் மாட்டாங்க. அரண்மனையை பற்றி பேசிட்டு காஞ்சனா பற்றி பேசலாட்டினா ரொம்பவே தப்பு. 5வது பிளேஸில் வந்து பிடிச்சிருக்கிறது காஞ்சனா தான். இந்த ஒரு படமும் வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், மீதி எல்லாமே வந்துட்டு ஒரு கிரிஞ்சு காமெடியான ஒரு கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் சேம் கான்செப்ட் தான். அரண்மனையில் என்ன இதோ அதே தான் இந்த காஞ்சனாலையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த காஞ்சனால வந்துட்டு ஓவர் கிளாமராலாம் வந்துருக்கும். சுந்தர்சி படத்துலையும் வந்து சரி, இந்த ராகவன் மாஸ்டர் படத்துலையும் வந்து சரி, இந்த ஒரு கிளாமர் வந்துட்டு ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக வந்து வச்சிருப்பாங்க. இனி அடுத்தடுத்த படம் வைக்கும் போது இந்த கிளாமரை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அரண்மனையும் காஞ்சனாவும் சரி எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான், ஒரே இது தான். ஆனால் என்ன ஆக்ட்ரஸ் மட்டும் வேறு வேறுன்னு இருப்பாங்க.
ஆனால் இந்த ஒரு 2 படத்தையுமே வந்து நான் சஜஸ்ட் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு கிரிஞ்சு காமெடியோட கலந்து ரொம்பவே வந்து பேடாக தான் வந்து இருக்கும். இது சன் டிவிலே நிறைய வாட்டி வந்து போட்டு வந்து கிழிச்சிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அடுத்து 4வது பிளேஸில் வந்து இருக்கிறது மரகத நாணயம். எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸுமே வந்து சரி, காமெடியுமே வந்து சரி, நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். முக்கியமாக வந்துட்டு அந்த ஒரு நாணயத்தை எடுக்க போகிறோன்ட்டு சொல்லி லாரியெல்லாம் வந்து கொண்டு வந்து விடுவாங்க. இந்த ஒரு படத்தில் வந்து பேயே அந்த லாரி தான். அதை வச்சு ஒரு ஃபன்னான ஒரு இதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த லாரியை பார்க்குறக்கு இன்னுமே வந்து பயமாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாகவும், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு காமெடி கலந்து ஒரு ஹாரரும், லாஸ்ட் இதில் வந்துட்டு எமோஷ்னலாகவும் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மற்ற பேய் படம் தவிர இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு கிளாமரும் வந்து காட்டாமல் அப்படியே வந்து ஒரு காமெடி கலந்து என்ன கதைக்கு தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 எடுக்கிறோன்னு வந்து ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. அதுக்குள்ளார அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு பார்ட் 2 எடுக்கணுமான்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு கதையை வந்து எங்கேருந்து வந்து தொடங்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு பார்ட் ஃபஸ்ட்டோட அந்த பார்ட் 2 வந்து ரொம்பவே வந்து கேவலமாக எடுக்காமல் பார்ட் 1ஓட மானத்தை காப்பாற்றுற மாதிரி நல்லா எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுக்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த ஒரு மரகத நாணயமும் வந்துட்டு நல்லா வந்து ஃபீல் குட்டாக வந்து பார்ட் 2 இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுற விதத்தில் வந்து இருக்கும். எப்படி இருக்குன்ட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்து 3rd பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பேபி. இது ஒரு 2 குழந்தைங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு படம் தான். இதுவுமே வந்து ரொம்பவே வந்து பார்க்குறக்கு பயமாக வந்துருக்கும். இது வந்து ஜீ தமிழ் அதிகமாக வந்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு படத்தை வந்து பார்த்துருப்பாங்க. இது ஒரு நல்லாவே வந்து த்ரில்லராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. முக்கியமாக இந்த டைரக்டர் வந்து ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சீன் வந்து காட்டுவாங்க. அது இன்னுமே வந்து பயங்கரமாக வந்து எமோஷ்னல் ஆக்கி விடும். அந்த எமோஷ்னல் கலந்த ஒரு ஹாரர் வந்துட்டு ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தையும் வந்து நீங்கள் வந்து ரீவாட்ச் வந்து பண்ணலாம். அடுத்து டாப் 2ல் வந்து பார்க்க போகிறது யாவரும் நலம். நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஹாரர் ஸ்டோரியில் இந்த யாவரும் நலம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட கான்செப்டே வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வீட்டில் வந்துட்டு ஒரு சீரியல் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அந்த சீரியலில் என்ன நடக்குதோ அதுவே வந்து ரியல் லைஃப்பில் வந்து நடக்கும். அது வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக த்ரில்லராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னுமே வந்துட்டு பதட்டம் அடைகிற அளவுக்கு வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட ஃப்ளாஷ்பேக்கும் வந்து ரொம்பவே வந்து த்ரில்லராக தான் வந்து இருக்கும். எமோஷ்னல் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. அதுவே வந்து த்ரில்லராக வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மாதவனோட ஆக்டிங் இந்த இடத்துல பக்காவாக வந்து ஒர்க் அவுட்டும் வந்து ஆயிருக்கும். ஒரு சம ஹாரர் த்ரில்லர் படம் தான் இந்த ஒரு யாவரும் நலம். எல்லாருமே இந்த ஒரு படத்தை வந்து மஸ்ட் ட்ரை வந்து பண்ணலாம். அடுத்து டாப் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது டிமாண்டி காலனி. இந்த டிமாண்டி காலனிக்குனவே வந்து ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸே வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு ஹாரர் த்ரில்லர்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக ஒரு சின்ன வீட்டில் பேய் இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து கான்செப்டை வந்து பயங்கரமாக எழுதி அதை கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து பயத்தோட காட்டின விஷயம் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிச்சி. இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டுமே வந்து சரி, ரெண்டுமே வந்து தரமான ஒரு பிளாக் மீதி படமெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஒரு படத்துக்கு வந்து இப்போ பார்ட் 3 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் வந்து தெரியல. சம்மர் மந்த் ரிலீஸ்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸே வந்து பண்ணலை. ஆனால் இந்த ஒரு பார்ட் 3க்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அந்த ஒரு பார்ட் 3 எப்போ ரிலீஸ் ஆகுதுன்ட்டுன்னு சொல்லி. நான் சொன்ன இத்தனை படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டாப் 10 லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அது எதுன்ட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.